பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க. காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய தியானம் பாதுகாக்கும் தேவதூதர்கள் என்ற தலைப்பில் 7 நாட்கள் இதை குறித்து நாம் தியானிக்க உள்ளோம். முதலாவது எபிரேயர் 1:14 ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவோ. இன்றைக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்ட தேவஜனங்களை பாதுகாக்கும்படி தேவன் தம்முடைய தூதர்களை ஏற்கனவே அனுப்பியிருக்கிறார் என்று இந்த வசனம் கூறுகிறது. தேவனுடைய பார்வையிலே மீட்கப்பட்ட ஜனங்கள் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே தான் கிறிஸ்து அவர்களுக்காக தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தையே சிந்தினார். ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட அவருடைய சொத்தாய் இருக்கிறோம். அவருக்கு சொந்த பிள்ளையாய் இருக்கின்றோம். ஆகவே நம்மை பாதுகாக்கும்படி தம்முடைய சேனையாகிய தூதர்களை அவர் அனுப்பி இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நாம் பிரயாணப்படும்போது, ஒரு வாகனத்தில் போகும்பொழுதோ தேவ தூதர்கள் நமக்கு முன் செல்லுகிறார்கள். இன்றைக்கு பார்த்தால் வாகனத்தை ஓட்டி போகும்பொழுது பார்த்தால் நமக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் சிலர் தாறுமாறாய் வண்டிகளை ஓட்டி முன்னே செல்லுவார்கள். அது மட்டுமல்ல, ஆனால் அதை பார்க்கும் பொழுது தேவ தூதர்கள் நமக்கு முன் செல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, நம் பின்னே நம்மை பாதுகாக்கின்றார்கள். நம்மை முன்னும் பின்னும் வலதுபுறமும் இடதுபுறமும் தேவன பிரசன்னத்தினால் நிரம்பி மூழ்கி நம்மை பாதுகாக்கிறார். இதை விசுவாசிக்கும் போதுதான் இதன் பலனை நாம் அனுபவிக்க முடியும். சங்கீதம் 91 மோசேவினால் எழுதப்பட்டது. அது தேவன் தம்முடைய மக்களை எப்படி பாதுகாக்கிறார் என்பதை விளங்குகிறது. அதிலே முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். மனம் திரும்பாத மனிதன் கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கின்றான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாமோ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இதைத்தான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம் என்று ஆவியானவர் எழுதுகிறார். இதே சங்கீதத்தில் 91 சங்கீதத்தில் 11-12 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது என்பதை குறித்து நாளை தினத்திலே இந்த வார்த்தைகளை நாம் பார்ப்போமாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.